அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகவத்கீதையில் ஒரு கேள்வி ஒன்று, ஒரு அருமையான கேள்வி. பண்டிதன் என்பவன் யார்? அதாவது பண்டிதன் சொன்னால் படித்தவன்கிற அர்த்தத்தில் இல்லை. அது யார் ஞானி, எல்லா வகையிலும் யார் ஞானி அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு கண்ண பகவான் விடை சொல்வதாக அந்த அமைப்பு இருக்குது. 5வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். அது நீங்கள் தயவுசெய்து இதுக்காவது மெனக்கெட்டு அதை கொஞ்சம் தேடி, ஆசைப்படுறவங்க, ஞானத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க, உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கவலைப்படுறவங்க அதை கொஞ்சம் தேடி படிக்கணும். இது ஒரு பாயிண்ட் மனசில் வச்சுங்க. ஒரு பட்டிமண்டபத்தில் ஒரு கட்சி பேசுகிறார் ஒருவர், இன்னொரு கட்சி பேசுகிறார் ஒருத்தர். நடுவர்னு இருக்கிறவருடைய வேலை என்ன? ஒரு கட்சிக்காரர் சொல்கிறது அப்படியே கேட்டு அவருக்கு அப்படியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக நடுவர்னு ஒருத்தர் உட்காந்து வைப்பாங்களா? 2 கட்சி வரும், 2 விவாதம் வரும், எதிராக வரும், சண்டை வரும். ஒரு கோர்ட்டு நடுவரும் அப்படித்தான், பட்டிமண்டப நடுவரும் அப்படித்தான். அந்த வழக்காடு மன்றம்னு இலக்கியத்தில் ஒரு யுக்தி இருக்குது. அதில் என்னுடைய நடுவருடைய வேலையும் அதுதான். ஒன் சைடட் அப்படின்னு இருக்கக்கூடாது, 2 சைடையும் கேட்கணும். கேட்டுட்டு மையத்துலேருந்து எது நல்ல நியாயம், அதாவது தராசனுடைய முள்ளு மாதிரி நின்று அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். அதுக்கு தான் நடுவர் அப்படின்னு உட்காந்து வைப்பாங்க. அது மாதிரி சென்னையில் கம்பன் விழா நடக்கும், ஆண்டுதோறும் நடக்கும். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் மாதிரி இவங்க, கணேசன் ஐயா மாதிரி பெரியவங்க, எங்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், ஆசா ஞானசம்பந்தன், இவங்களாம் உட்காந்து நடத்தின ஒரு ஜெயின்ட்ஸ், அப்படி பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்து பேசின மேடை அந்த சென்னை கம்பன் விழா. அதில் ஒரு வழக்காடு மன்றம் நடந்தது. வழக்கறிஞர் சுமதி அவர்களும் விசாலாட்சி சுப்பிரமணியம்ங்கிற பேராசிரியர் 2 பேரும் வழக்கு வைக்கிறாங்க. அதில் கம்பன் மீதே அந்த வழக்காடு மன்றத்தில் அந்த சர்ச்சை ஓடுது. கம்பன் வாசகனுக்கு தெளிவாக புரிய வைக்காமல் கொஞ்சம் குழப்பமடைய வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு யுக்தி தானே, சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கு ஒரு யுக்தி தானே இந்த வழக்காடு மன்றம் நடக்குது. இதுக்கு நான் தீர்ப்பு சொல்லணும். நான் தீர்ப்பு எப்படி ஆரம்பிக்கிறேன்? ஏன் 2 கட்சின்னு உருவாகுது, ஏன் ஒரு முடிவு சொல்ல முடியறதில்ல அப்படின்னு ஒரு உபகதையோடு தொடங்குறேன். எது சொன்னாலுமே தப்பாயிடும் இந்த உலகத்தில். தர்மத்தை நம்ம விளங்கிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா அது நியாயமாக தெரியுது, மறுபக்கம் பார்த்தா அது நியாயமாக தெரியுது. 2ல் எது நியாயம்? 2மே நியாயம்னு சொன்னால் நீ எதுக்குப்பா நீதிபதியாக உட்காந்துருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போது அந்த தர்மத்தை முழுக்க எடுத்து ஆராய வேண்டியிருக்கு. ஏன் 2 கட்சிகள் உருவாகின்றன உலகத்தில், எந்த விஷயத்துக்கும் எதிர் சிந்தனை என்பது ஏன் உண்டாகிறது அப்படிங்கிறத பற்றி நான் பேச வேண்டியிருக்கு. ஒரு 12:15 மணிக்கு ஆரம்பித்து 1:15 வரையில் நான் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறேன். அது யூடியூப்பில் கூட மனங்களை வெல்லுங்கள்ங்கிற தலைப்பில் யாரோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. கம்பன் விழா வழக்காடு மன்றம் பை சுகி சிவம் அப்படின்னு போட்டால் வரும், வழக்காடு மன்றம்னா வரும். அது 2.25 மணி நேரம் மொத்த நிகழ்ச்சி. 2 சைடு பேசி 1 மணி நேரம் என்னுடைய தீர்ப்பு போகுது. இப்போ இந்த தீர்ப்பில் ஒரு 4 வரியை உருவி போட்டாலே கேட்குறது கொஞ்சம் கஷ்டம், என்னமோ மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எப்படி பேசின தீர்ப்புன்னா, ஒருத்தர் சொன்ன செய்தியை எடுத்துக்கிட்டு அதுக்கான விளக்கங்கள் சொல்லிவிட்டு, அப்புறம் அடுத்தவங்க சொன்ன செய்தியை எடுத்து அதுக்கு விளக்கங்கள் சொல்லி, அந்த கேள்வி, அதுக்கு எதிர்கேள்வி, அதுக்கு தீர்வுன்னு ஒரு நடுவருடைய வேலைன்னு ஒரு பெரிய பகுதி இருக்குது. 2 பேரையும் நம்ம அப்படியே தள்ளிட முடியாது. 2 பேருமே பேச்சில் ஆற்றல் வாய்ந்தவர்கள், சிந்தனையாளர்கள், படித்தவர்கள். கம்பன் விழாவுக்கு வரவங்க எதிரில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க? சென்னையில் இருக்கிற மிக படித்த பேராசிரியர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க அந்த விழாவில். நான் பேசுகிறேன் ஆச்சுங்களா. நான் இதை கேட்டுக்கிட்டே பிறகு சொல்கிறேன். இப்போ திரும்ப சொல்கிறேன். பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம் ஒன்று இருக்குது. நான் ஏன் அது சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லலை? என்னை பற்றி ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, இது சமஸ்கிருதம் தெரியாத ஜந்து அப்படிம்பாங்க, இதுக்கு உச்சரிக்க தெரியாது அப்படிம்பாங்க. அதனால நான் உச்சரிக்கலை. நான் சமஸ்கிருதம் முறையாக படிக்கலை, நான் அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் படிக்கிறேன். பரவாயில்ல. நான் ஆனால் எல்லாத்தையும் விரும்பி படிப்பேன், உட்காந்து படிப்பேன். அப்போது அதை படித்த போது என் மனசில் இளம் வயதில் அதை படித்த போது ஒரு கருத்து சப்புன்னு உட்காந்துக்குச்சு, இதை தள்ளி வைங்க. இப்போ என்ன பிரச்சனை வருது? ஏன் 2 கட்சி உண்டாகுது, தர்மங்களில் ஏன் 2 எதிரெதிர் விவாதம் வருது அப்படிங்கிறத சொல்லும்போது ஆத்திகம் நாத்திகம் 2 இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆத்திகம்னு ஒரு கருத்து இருக்குது, எதிரில் நாத்திகம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன் இந்த 2 கருத்து உருவாகுது, அப்போ நாம் எப்படி சிந்திக்கணும், இதை நான் பேச ஆரம்பிக்கிறேன்.
அப்போ ஆத்திகம் அப்படிங்கிறதுக்கு மையக்கரு தமிழ்நாட்டில் அடையாளம் காட்டணுங்கிற போது நான் ரொம்ப வணங்குகிற மதிக்கிற காஞ்சி மகாபெரியவருடைய பேரை சொல்கிறேன். நாத்திகம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சமூக சிந்தனைகளை முன்வைத்து ஜாதி வேறுபாடுகளை களைய சொன்ன பெரியார், தந்தை பெரியாருடைய பேரை நான் சொல்கிறேன். நான் பெரியாரை தந்தை பெரியார் யாருக்கும் அவங்கவுங்க மரபுப்படி நம்ம கொடுக்கறது தான் கரெக்டு. நான் வேறு மாதிரி யாருக்கும் ஒரு தவறான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புறதில்லை. அதனால நான் அப்படியே சொன்னேன். காஞ்சி மகாபெரியவர்களை காவியாடைக்குள் ஒரு கற்பூர தீபம்னு நான் போற்றுகிறேன். மகாபெரியவரை பற்றி என்னுடைய பேச்சு 10-15 பேச்சு யூடியூப்பில் இருக்குது. அதை கேட்டவங்களுக்கு தெரியும். அதை கேட்டு எனக்கு கமெண்ட் எழுதினவங்க எப்படி எழுதியிருக்காங்கங்கிறத அதை பார்த்தா தெரியும். அதை விடுங்க. இப்போ நான் 2 மையத்தை சொல்லிக்கிட்டே வரேன். இது 2 எதிரெதிரானது. நல்ல கவனிங்க. சமம்னா இவங்க 2 பேரும் சமம்னு பொருள் அல்ல. அதாவது ஆதிசங்கரும் ராமானுஜரும் அப்படிங்கிற மாதிரி நான் சமத்துவம் பேசலை. அது வேற. இது ஒரு சைடு. இது எதிரெதிர். அப்போ நான் ஏன் அந்த எதிரெதிராக இருக்கிறவர்களை எப்படின்னா சமம்னு பேரல்ல, அவங்கள பார்க்கும்போது சம திருஷ்டின்னு ஒரு பகுதி வருது. இது ஏன் வார்த்தை இல்லை, பகவத்கீதையில் இருக்கிற வார்த்தை. எதுவாக இருந்தாலும்ப்பா ஒரு சம திருஷ்டியோட பாரு அப்படின்னு பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம் எடுத்து பாருங்கள். நீ எதை உயர்வாக நினைக்கிறியோப்பா அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோ. நீ ஏதாவது ஒன்றை தாழ்வுன்னு நினைக்கிறியா அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோ. நீ உயர்வு தாழ்வுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற வரையில் நீ ஞானமடைய முடியாதுன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஏன் மனசில் ஒன் சைடட் ஆகிடுற, இது உயர்வு இது தாழ்வு அப்படின்னு முடிவு பண்ணிடுற. நீ எதை உயர்வுன்னு நினைக்கிறியோ, இந்த வார்த்தையை கவனிங்க, எதை தாழ்வுன்னு நினைக்கிறியோ ரெண்டையுமே சமதிருஷ்டியோட பார். ஏன்னா ரெண்டும் இறைவனுடைய ஏற்பாடு. கொஞ்சம் யோசிக்கணும். வச்சுக்கோங்களேன், காரில் என்ஜின் இல்லாமல் ஓட்ட முடியுமா? என்ஜின் இல்லாமல் ஓட்ட முடியாது. ஓடணும், என்ஜின் வேணும். வெறும் என்ஜின் மட்டும் காரை நம்ம டிசைன் பண்ண முடியுமா? ஓடுவதற்கு என்ஜின் தயார் பண்ணுற போதே நிறுத்துறதுக்கு பிரேக் தயார் பண்ணணும். எதிரெதிரானது. என்ஜின் மட்டுமே போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட முடியுமா? பிரேக் போட்டால் தான் வண்டி நிற்கும். அப்போ என்ஜினை தயார் பண்ணும்போதே அதுக்கு எதிரான பிரேக் தயார் பண்ணணும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு. எல்லாமே ஒன்று இரவு, அதுக்கு பகல் அப்படின்னு ஒன்று. வெயில் காலம், ஒரு மழை காலம். வெயில் அடித்து தான் ஆவியாகணும், கடல் தண்ணி ஆவியாகணும், மழையாக பெய்ய வாய்ப்பாக இருக்கும். இப்படி பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு. அதுதான் உண்மையான பகவத் தரிசனம். கடவுளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. எதிரெதிரானவற்றை ஏன் இறைவன் இந்த உலகத்தில் உண்டு பண்ணுகிறார்? அப்போ தான் அது மூலமாக அந்த ஈக்கோ பேலன்ஸ், அது மாதிரி லைஃப்பில் எல்லா பேலன்ஸுமே நமக்கு கிடைக்கும். எதிரெதிராக 2 விஷயத்தை வச்சு இறைவன் நடுவில் நின்ற நடுவே பாடுறார் பாருங்க. இந்த கருத்தை நான் அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்போ மகாபெரியர்கள் பற்றியும் நான் பேசுகிறேன், தந்தை பெரியார் பற்றியும் நான் பேசுகிறேன், இது 2 பற்றியும் பேசுகிறேன். இப்போ நான் எப்படி பேசுகிறேன், ஒரு வரி இது சொன்னால் அடுத்து அந்த வரி போகிறேன், அந்த வரி சொன்னால் இந்த வரி போகிறேன். அந்த முழு வீடியோவை அப்படியே கேட்டால் நான் ஒன்றும் பயஸ்டாக இல்லைன்னு தெளிவாக எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. இதில் வச்சுக்கோங்களேன், மகாபெரியவரை பற்றி நான் பேசுகிற வரியெல்லாம் உருவிட்டு அப்படி அப்படியே எடிட் பண்ணி வெளியே எடுத்துட்டு பெரியாரை பற்றி மட்டும் இருக்கிறதெல்லாம் போட்டால் என்ன நினைப்பாங்க, நான் ஏதோ அந்த இயக்கத்தில் மெம்பர் ஆகிட்டேங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த காரியத்தை ஒருத்தர் கூச்சம் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வெனமஸாக ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறாங்க. எடிட் பண்ணுற போது மகாபெரியவரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள், அது உருவிட்டாங்க. அந்த வரியை உருவிட்டு பெரியாரை பற்றி சொல்கிற வரியை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. கேட்குறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் ஏதோ ஒன் சைடடாக பேசுகிற மாதிரி இருக்கும். நான் நடுவர் பட்டிமண்டபத்தில் 2 சைடு பேசுகிறேன். அப்போ ஏன் எதிர் உண்டாகிறதுன்ற விளக்கம் சொல்கிறேன். அப்போ ஒரு சைடெல்லாம் உருவிட்டால் கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? நாராசமாக இருக்கும். இந்த வேலையை கூச்சம் இல்லாமல் ஒருத்தர் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு எதிராக வீடியோவை எடிட் பண்ணி வஞ்சனையாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணுறார். அதை 10 பேருக்கு அனுப்புகிறார். பாரு எப்படி பேசிட்டா இருப்பார். எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி போன விஷயம், 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் வச்சுக்கோங்களேன். தேதி வேணால் கொஞ்சம் முன்னே பின்னா இருக்கும், ஆனால் பழசு. இதை போஸ்ட் பண்ணார். 2 சமம்னு போன போதே என்கிட்ட சில கேள்வி கேட்கப்பட்டது. நான் அப்போ கூட சொன்னேன், இது சமதிருஷ்டி பற்றிய என்னுடைய அந்த பேச்சில் பேசப்பட்டதான் சொல்லி அந்த காலகட்டத்தில் செட்டில் ஆகிடுச்சு. அப்போது காஞ்சியில் நம்முடைய பெரியவங்க இருந்தாங்க, அவங்களே அதை கேட்டுட்டு இது சமதிருஷ்டி பற்றி பேசியிருக்காரப்பா பரவாயில்ல அப்படின்னு எனக்கு அந்த தகவலும் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு அந்த விஷயங்கள், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேற்கொண்டு ஆகலை, அது நின்று போச்சு. நின்று எப்படி போகலாம்? பிரச்சனை வரணும். அன்னியோடு நின்றுட்டா பிரச்சனை வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2 வரியை மறுபடியும் போடு. லேட்டஸ்ட்டாக பேசுகிற மாதிரி பல பேருக்கு மனசு. நீ அண்மை காலமாக தவறாக பேசுகிறாய். அப்போ அது பழசு. 2 கட்சியை பற்றிய அனாலிசிஸ், ஒரு பட்டிமண்டபத்தோட தீர்ப்பு, ஏன் 2 தத்துவங்கள் எதிரெதிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம். இன்னும் சொல்லப்போனால் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தை
ஆழமாக படித்தவர்கள் மட்டுமே அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சமதிருஷ்டி என்பது என்ன? உனக்கு யாரை பிடிக்குமோ, உனக்கு யாரை பிடிக்காதோ, ரெண்டு பேரையும் நீ சமமாக பார்க்க பழகிட்டியா? எவ்வளோ பெரிய விஷயம். உனக்கு யாரை பிடிக்குமோ, யாரை பிடிக்காதோ, ரெண்டு பேரையும் நீ சமமாக பார்க்க பழகிட்டியா அப்படின்னு கேட்குறார். நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லலை, தமிழ் மொழிபெயர்ப்பை கூட சொல்லலை. ஏன் சொல்லலை? தேடி படிங்க, கொஞ்சம் தயவுசெய்து தேடுங்க. பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் 26வது ஸ்லோகம் எடுத்து படிங்க. சமதிருஷ்டினா உனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பாரு, நீ பகவானை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறார். அதை நான் சொல்லிட்டு சொல்கிறேன், இதை தெரிந்து கொள்ளாமல் ஞானமடைய முடியாது அப்படிங்கிற. இப்போ இந்த பகவத்கீதைன்னு நான் சொல்லலை, ஏன்னா அப்போ நேரம் இல்லை. கம்மன் கழகம் பேசுகிறோம், பேசிக்கிட்டே வரோம். பிரபஞ்ச இயற்கையை பற்றி சொல்லும்போது சொல்கிறோம். கூட சொல்லுவேன். எப்படியா கூட சொல்வேன்னா, இதுக்கெல்லாம் நான் எப்படி விடை சொல்கிறது? கொஞ்சம் பொறுமை வேணும். என்னை இந்து மதத்துக்கு எதிரான ஆளாக காட்டி என்ன பண்ண போகிறீங்க? நான் எதுக்கு இந்து மதத்துக்கு எதிரான வேலை, உள்குத்து வேலை என்னத்துக்கு பார்க்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்து? இந்து மதத்துக்கு எதிராக நம்ம என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அது கிடையாது. நான் ஏன் இந்து மத ஒற்றுமையை ஆதரிக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ தெளிவாக சொல்கிறேன், இந்த சமயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் முதல்ல பேசின காலத்தில் மதத்திலிருந்து ஆன்மீகம் அப்படிங்கிறத உயர்த்தணுங்கிறதுக்காக சில சீர்திருத்த கருத்துக்களை வச்சேன். அப்போ ஒரு பிரச்சனை வந்தது, அத்திவர்தரை பற்றி வந்தோன்னு சொல்லிட்டு சரி நான் இனிமேல் அது கூட பேசலை. ஏன்னா இப்போ வேறு வகையான சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, மற்ற மதத்துக்காரங்க என்னை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைட், நம்ம பேச்சு அப்படிலாம் பயன்பட வேணாம்ப்பா அப்படின்ட்டு. இந்த சமய ஒற்றுமை கருதி இந்த நாடு உண்மையிலேயே இந்த தர்மத்திலேயே நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு, இது வேற்று மதங்களுடைய நாடாக ஆகிவிட வேண்டாம் அப்படிங்கிற ஆழமான கருத்தோடு நான் அதுக்கப்புறம் விமர்சனங்கள் சொல்வதில்லைன்னு ஒரு உறுதி எடுத்துட்டேன். அப்போ நீ சொல்லாமல் இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம், பழசெல்லாம் எடுத்து போட்டு எப்படியாவது சண்டையை வளர்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணணும்? பழசெல்லாம் கூட நாங்கள் எடுத்து போட்டு வேணும்னே நீ அப்படிலாம் இப்போ பேசுனதா போடுவோம் அப்படின்னா, கடவுள் தான் காப்பாற்றணும். அப்போது இந்த மதத்தை ஒற்றுமை கருத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் அந்த பழைய இதுக்கு பிறகு எந்த விதமான கருத்தும் புதுசாக பேசலை. எது போட்டாலும் அது பழசு. அவங்க வேணும்னே எடுத்து வம்பு பண்ணணும்னு பண்ணுறாங்க. எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. சண்டையில் எனக்கு ஆர்வம் இல்லை. எனக்கு அது தவிர்க்க வேண்டும். அதாவது எதுக்கு போய் நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு அப்படிங்கிற கருத்தில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட விட்டுருக்கிறேன்.